ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். செவ்வாய்க்கிழமை வீரவாண்டி திருவிழா வருது. ஸோ நாங்கள் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கோம். நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சனிக்கிழமை நைட்டு வந்து வீரவாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோ தான். என்னது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை வந்து திருவிழான்றனால எல்லா ராட்டினம், அதுக்கப்புறம் கடை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஒரு இதாக இது பண்ணிடலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ கம்பு எப்போ ஊடினாங்களோ அப்போ இருந்தேவும் இந்த ஆயிரங்கன் பானை, அதுக்கப்புறம் தீச்சட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களால கூட்டம் சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, வயசானவங்கலாம் எடுப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ப்ரீவியஸாகவே வந்து 1 வீக்குள்ளே எல்லாருமே எடுத்து முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நார்மலாக இருக்கவங்க வந்து செவ்வாயிலேருந்து அடுத்த செவ்வாய் வரைக்கும் எடுப்பாங்க. ஸோ இப்போவே எல்லாருமே தீச்சட்டி எல்லாமே எடுக்க ஆரம்பித்தாங்க. நைட் நேரமே நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்க. எனக்குன்னு இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த 1 வீக்காக. ஏன்னா இந்த சைடு தான் பர்ச்சேசிங், ராட்டினம் எல்லாமே இருக்கும், சாப்பிட்றதுக்கு எல்லாமே. ஸோ நான்லாம் எப்படா அந்த கோயிலை தாண்டி போடுறதே ஒரு பெரிய இதாக இருக்கும். ஏன்னா தீச்சட்டியை தாண்டி செஞ்சு கொட்டு இதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த க்ரௌடெல்லாம் விளக்கிட்டு அந்த க்ரௌடுக்கு போகிறது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக தான் இருக்கும். அதே மணிக்க தான் நானும். ஸோ உங்களுக்கு அந்த சைடு பார்த்திங்கனாலே தெரியும், ராட்டினம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ராட்டினம்லாம் எப்படா ஏறுவோன்னு தான் தோணுச்சு அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போதேவும். இன்னி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ, ஒரு நாள் முடியும் அந்த மணிக்க தான் இருக்கும். சின்ன வயசு எங்கள் மேரேஜுக்கு முன்னாடியெல்லாம் என்ன எத்தனை 10 ராட்டினம் இருக்குது, 10 ராட்டினமே போனாலும் 10 கடை இருக்குது, 10 கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சாட்டிஸ்ஃபை கிடைக்கவே கிடைக்காது. எங்கள் அம்மாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே திட்டுவாங்க. எனக்கு ஆப்போசிட் எங்கள் அக்கா. எதுலேயுமே ராட்டினமே ஏற மாட்டா, அவ்வளவா எதுவும் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிடவும் மாட்டா. சும்மா வருவா, வேடிக்கை பார்ப்பா, போவா. அந்த கேரக்டர் அவள். நான் அப்படி கிடையாது. எல்லா ராட்டினமும் ஏறணும்னு நினைப்பேன், எல்லாமே சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். ஸோ அந்த கேரக்டர். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே போனாலுமே இங்கேயே இருக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்கும். அதனாலே என்ன சொல்கிறது, ஒரு 2 தடக்கையாவது கூப்பிட்டு வந்துடுவாங்க எப்படின்னாலும் என்னோட இதுக்கு. அந்த இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் இப்போ என்னென்னா, இந்த வாண்டுகளை தூக்கிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம அப்போ என்னென்ன செஞ்சோமோ இப்போ நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்யும்போது அது அப்போ தான் தெரியும் நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டம். நான் எப்படின்னா அஸ்யூஷுவலுங்க, எப்பயும் போல் ஒரு கடையை பார்த்து நல்லா வயிற்று முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் ராட்டினம் ஏற கேரக்டர். போனோடனே அந்த கப்பன் சாஸ் டைப் இருக்கும்ல, கப்பன் சாஸாக இருக்கும், இல்லைன்னா ஒரு கப்பல் மணிக்கு எந்த இதாக இருந்தாலும், எந்த டைப்பாக இருந்தாலும் அதில் ஏறிடுவேன். அதுக்கப்புறமா அந்த ஜெயண்ட் வீல் வந்து எப்போயாவது ஓகே அப்படின்னா ஏறுவேன். இப்போ ஒன்று கிராஸ் ஆச்சுல, அந்த ராட்டினம் தான் அங்கே 10 தடக்க போகிறோமா, 10 தடக்கையுமே ஏறுவேன், கண்டிப்பாக ஏறுவேன்ற ஒரு ராட்டினம் அதுதான். இது உங்களுக்கு அதுக்கு பேர் வந்து கொலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க, கப்பல்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு அதுக்குரிய ரைட்டான பேர் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2-3 பேர்லாம் டீச்சர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மணிக்கு யார் யாருக்கெல்லாம் வீரவாண்டி திருவிழா பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த ராட்டினம் பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மணிக்கு நான் சொன்னது பர்டிகுலராக அந்த ராட்டின பேரையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னி வரைக்கும் எனக்கு டவுட், அந்த ராட்டின பேர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மணிக்கு நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.